நல்லா இருக்கு கறி ஃப்ரெஷ்ஷான இளம் ஆடு. எவ்வளோ இல்ல கால் கிலோ தான், 1/4 கிலோ தான், அவ்வளவுதான் வரும். அது வந்து வாட்டர் சப்ளைல இருக்கும், அதனால வெயிட்டா இருக்கும். 250. நம்ம வீட்டுல எவ்வளவு இது இருக்குன்னு போடுற. இதுதான் இன்னைக்கு வந்து கறி குழம்புல வந்து போட போறோம். நல்லா இருக்கா? ஏமா குழந்தை முட்டை எதனா வச்சிரியா? ஐயோ இதங்கிட்ட கையை கொடுத்தா கூட கொத்திருமே. கொஞ்சம் ஊறணும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறியும் அதுக்கப்புறம் ஈரலும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்ல சமையல், அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். மித்ரன் வந்து ரொம்ப நாளா வந்து பிரகஸ்ட் மித்ரன் வந்து ஈரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரலுடைய பிரியர் அவங்க. ஆமா, அதனால எப்பவுமே நாங்க கறி வாங்கிட்டு வந்தா கூட அதுல ஈரல் மட்டும் தனியா எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வந்து அவன் வந்து டெய்லியுமே வந்து எனக்கு ஈரல் எப்போ வாங்கிட்டு வந்தான், அதனால தனியா வந்து இன்னைக்கு ஈரல் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை வந்து இன்னைக்கு சமைக்க போறோம். அதை எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு சண்டே. கறி ரொம்ப அப்படியே சிறுவா அரிஞ்சு எலும்பா வாங்கிட்டு வந்துக்கிறேன். எலும்பா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், கறியா சாப்பிட்டா அதுல எதுவும் இருக்காது. ரொம்ப சிறுவா அரிஞ்சு இருக்கிறாங்க, அது பசங்களுக்கு சாப்பிட சரியா இருக்கும். ஈரல் எனக்கு சமைக்க தெரியாது, அது எப்படி சமைக்கணும் அதான் பாத்துலாம், நான் சொல்லித்தரேன். சரி, பொடிசா இல்ல அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு கறி ஃப்ரெஷ்ஷான இளம் ஆடு. ஞாயிற்றுக்கிழமை வந்து வந்தாவே ஜாலியா இருப்பான் ஜானி. எவ்வளோ இல்ல 1/4 கிலோ தான், 1/4 கிலோ தான், அவ்வளவுதான் வரும். அது வந்து வாட்டர் சப்ளைல இருக்கும், அதனால வெயிட்டா இருக்கும். 250 ரூபாயா? நீ வாங்கிட்டு வந்த போயா? ஜானி சரிடா 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 சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் நெல்லிக்காய் இருக்குது. எவ்வளோ உண்டு பழுத்துருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கம்மி. நான் வந்து டெய்லியுமே எல்லாருக்குமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, பிரகஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து கிள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆமாம், கிட்டத்தட்ட நேற்று ஒரு 2-3 கிலோ கிள்ளி கொடுத்தேன். இன்றைக்குமே வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா நம்ம வீட்டில் எவ்வளோ இது இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பாரிகோடுன்னு சொல்லுவாங்க இந்த விளையாட்டுக்கு பேர். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் விளையாடின விளையாட்டு. அதை வந்து இப்போ வந்து என் பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து இது மாதிரி விளையாடணும். இதனுடைய நோக்கம் என்னென்னா மூளை வளர்ச்சி அடையும், அப்புறம் வந்து கை கால் முட்டி எல்லாமே வந்து வலுப்பெறும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த விளையாட்டு. ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, பழைய விளையாட்டு. அதை மறந்து வேறு விளையாட்டு வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி விளையாடணுன்னு. அதனால் பிரகஸ்ட் மித்ரன் வந்து இப்போ வந்து விளையாடுறாங்க. ஓடுறா இப்படி வேற அக்காவை ஏமாத்திரோடே. இப்ப தம்பி கிட்ட போ பிரேசி இன்னும். தம்பி எப்படியா ஏமாத்திட்டு ஓடுற. என்னடா ஒத்த காலில் நின்னுங்கிற சேவல் பையா? அடுத்த வாரம் நீ தான் போ. இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் நல்லா தூக்கில் போடுங்களா? போட்டு அதையே மூஞ்ச நீயே அரைக்கிற மாதிரி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஒரு தக்காளி. இது வந்து நாட்டு தக்காளி. பார்த்தீங்கன்னா கொத்து தக்காளின்னு சொல்லுவாங்க, கொடி தக்காளி. சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி வந்து கறி குழம்புல வந்து போட போகிறோம். நல்லா இருக்கா? ஏமா குழந்தை முட்டை எதனா வச்சிரியா? ஐயோ இதங்கிட்ட கையை கொடுத்தா கூட கொத்திருமே. ஐயோ ஏப்பா, இதுக்கப்புறம் கொத்த மாட்டேன். முட்டை வச்சிரியா? இல்லையா? கொத்தனா எத்தனை தர கொத்து பாப்பேன். இந்த கொத்து கொத்தான் பாப்பேன். இதால எப்படி கொத்துவ? அந்த பயம் இருக்கணும். ஒரு மாசத்துல இவ்வளவு எண்ணெய் காலி பண்ணிட்டா? பியூர் எண்ணெய், ஆர்கானிக்.
கடலை எண்ணெய் சமைக்கும் போது காய் பொரியல் வச்சா மீன் நல்லா நல்ல வாசனையா வரும். வாசனை மீன் வறுக்கும் போதெல்லாம் அந்த வாசனை தான். இந்த வாசனைனா நம்ம சாப்பிட்றோமா அப்போ? எல்லாருக்குமே தான். நான் மட்டுமா சாப்பிட்றான்? நீ, நானு, நம்ம வீட்டுல சேர்ந்தவங்க எல்லாருமே. சூப்பரா இருக்கு பத்தியா? உன்ன மாதிரியே நல்லா காரமா இருக்குது. என்ன காரம்? மிளகாவா? வெடிச்சு வாயில வந்து மிளகாத்தூள் காரம் கம்மியா? அதனால பச்சை மிளகா நான் 3 போட்டுக்கிறேன். காரசாரமா இருக்கணும்ல ஆட்டுக்கறி. அதனால மிளகும் போடுங்க. மிளகு அரைச்சி வச்சுக்கிறேன். அது இப்போ தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போடும் போது கூட சேர்த்து வதக்கலாம். கட் பண்ற வேலையே இல்ல. நல்லா பொடியாவே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவிக்காதே போடுறேன். அப்படிதான் போடணும்ல, அப்பதான் வந்து டேஸ்ட் வரும். நீங்க அவிச்சு போட்டீங்கன்னா டேஸ்டே வராது. அது தெரியாதவங்க செஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி போட்டு போட்டு தான் வேஸ்டா போகுது. பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சு வேக வை. தூக்குவியா? தழை தான் கழிக்க போறேன். ஏன்னா நாளைக்கு சேடை போடணும். வேப்பந்தழை எல்லா தழையும் கழிச்சு போடுறேன். எல்லாம் வரைஞ்சிச்சு. பார்க்க பல பலன்னு இருக்குதுங்களா? சூப்பர். ஈரல் மொத்தம் எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. ஈரல் மொத்தம் உனக்கா? இவ்வளோ நாளா ஈரல் எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிட்டீங்க. இன்னைக்கு எனக்கு தான். வாங்கிற ஈரல் எல்லாம் நீங்க தான் சாப்பிட்டீங்க. காலையில தம்மா துண்டு தான் இருக்குது. அதான் வரும். ஒரு ஆட்டுல வந்து 4 கிலோக்கு இருக்கும். ஆமா, அதுல ஆட்டை பொறுத்து அதிகமா கூட இருக்கும். இது நார்மலான ஆடு 4 கிலோ. சின்ன திட்டமான ஆடு வச்சாச்சு. இப்ப ஆட்டுக்கறி குழம்பு வந்து ரெடி ஆயிடுது. அடுத்தது வந்து நம்ம ஈரல் வந்து பெப்பர் ஃப்ரை அதுதான் செய்ய போறேன். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், இது வந்து சோம்புத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள். இது போட்டுதான் இன்னைக்கு செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கலாம். இது ஒண்ணாகாது. எண்ணெய் காஞ்சிது. சோம்பும் கடுகும் போட்டுக்கலாம். போட்டு 2 காஞ்ச பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். ஈரலுக்கு வந்து வெங்காயம் போடக்கூடாது. ஏன்னா வெங்காயத்துல வந்து கொஞ்சம் திட்டிப்பு இருக்கிறதுனால அந்த ஈரல்ல போய் சேர்ந்தா ஈரல் வந்து நல்லா இருக்காது. அதனால வந்து வெங்காயம் போட தேவை. கொஞ்சமா மஞ்சள் அப்புறமா கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்படியே தண்ணில ஊத்த விடுங்க. ஈரலுக்கு வந்து தண்ணிலாம் ஒரு மாதிரி ஊத்தக்கூடாது. இதுலயே நிறைய தண்ணி சுவாசம் வரும். இதுலயே வெந்துரும். இந்த வித்தையெல்லாம் எங்கம்மா கத்துக்கினா? இந்த வித்தையெல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கணும். உங்க அம்மா கிட்டயா? எனக்கு ஒரு நாள் கூட ஈரல் செஞ்சு தரலாங்க. கொடுத்ததில்ல, நான் செஞ்சதில்ல. அவ்வளவுதான். மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம். இப்போதான் அந்த சாப்பாட்டுக்கும் அது சூடா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாழை இலை சாப்பாடு தான். எதுக்காகனா சுட சுட இந்த வாழை இலையில் சாப்பிட்ற சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து யாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையாது. ஏன்னா எல்லாருமே தட்டில் தான் மோஸ்ட்லி இப்போ சாப்பிட்றாங்க. அதுவே நம்ம வந்து இந்த சுட சுட கறி குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாமே வாழை இலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களா, செம்ம ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்பவுமே சண்டே ஆனால் வாழை இலை சாப்பாடு தான். அவங்க தண்ணிலாம் சுண்டியா நல்லா கிரேவியா இதுவாயிடுச்சா. இப்போ வந்து சோம்பு தூளும் பெப்பர் தூளும் போட்டு இறக்கலாம். பெப்பர் தான் இதுல நிறைய போடணும். ஏன்னா இது பேரு பெப்பர் ஈரல் கிரேவியா? ஆமா, சோம்பு தூள் கொஞ்சம் போதும். இந்த கருவேப்பிலையில தூவிடலாம். போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். ஏன்னா பெப்பர் கொஞ்சம் ஊறணும்ல. ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். ஒரேப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுக்கோங்க. சின்ன இலையே போதும். இருப்பா உங்களுக்கு அந்த இலை. மித்திரனுக்கு வந்து சின்ன இலை, குட்டி இலை. அப்பாவுக்கு தான் இந்த பெரிய இலை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய இலை, 2 நாள் போட்டு நிறைய போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஈரல் பிடிக்காம? பிடிக்காது, நீங்களே சாப்பிடுங்க. சரி கம்முனுப்பா. இவனுக்கு கூட தான் பிடிக்கும். பாத்துங்கிறான் பாத்துங்கிறான் ஜானி. அத்தைக்கு மட்டும் பிடிக்காது நம்ம வீட்டுல. கொஞ்சோண்டு தான் வச்சுக்கிறேன். சாப்பிடணும். சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. தூங்குற விளையாடுவோம். நாத்திகமான சாப்பிட்டு தூங்கத்தான் உங்க வேலை. ஒரு குட்டி தூக்கம் அப்படியே. நேரத்தே தலை காசிக்கிட்டே தேய்ச்சியா, இல்லன்னா வேலையே தூங்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா செஞ்சு ரெஜிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாமா? கை நடுவு பண்ணோம். டே ஆல்ரெடி நான் ஆரம்பிச்சு 2 ரவுண்ட் ஓட்டிங்கிறேன்ன்றீங்களா? இயர்ல எப்பயோ காலி பண்ணின்னு இருக்காங்க. ஆல்ரெடி அடுப்புல கொதிக்கும் போதே கறி வாங்கி சாப்பிட்டானே. இறக்கி வச்சதுமே வாங்கிட்டாங்க. சாப்பிடு பாப்பே, சாப்பிடு. நம்ம தேவை தெரியல. சாப்பிடு. இன்னும் சாப்பிடல. தெரியுதா? சாப்பிட்டு சொல்றேன். நல்லா வாயில இருந்து கடிச்சானா வேலை நல்லா இருக்கும். போதுமா ஏர்ல? இன்னும் கூட இன்னைக்கு சாப்பிட்டு முடிங்க. அடுத்த வாரம் 1/2 கிலோவுக்கு வாங்கி வந்துடலாம். கறி வாங்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஜப்பாக்கு அர்ஜென்ட் குஷி வீட்டுல வாங்கி வந்துடல. கறி குழம்பு சாப்பிட்டல, லாஸ்டா பினிஷிங் டச் கடலை மிட்டாய். கடலை மிட்டாயா? ஆமா, நான் சாப்பிட்டது வந்து கமல் கடை. ஏன்னா லாஸ்டா வந்துச்சு நான் ஆட்டுக்கறி வந்து மந்தமா இருக்கும். ஸோ ஜீரணமாகறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கடலை மிட்டாயா வந்து கமர் கடை நம்ம வச்சிருக்கோம் வீட்டுல. எல்லாருக்கும் ஒண்ணு ஓகேவா? இந்த எனக்கு வேணா, நான் கமல் கடை சாப்பிட்டேன். மிச்சர்ல கோப்புற கஸ்டின் கூட கமர் கடை எடுத்துக்கிறியா? சரி எடுத்துக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பாய். நான் வரேன், கிளம்புறேன். பாய் பாய் பாய்.